ஜாதிக்குள்ள நீங்க அண்ணன் உதயநிதியை அடைக்க முடியாது. அவர் எங்க மதத்துக்காரு அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. திராவிடம் என்ற கொள்கைக்குள் மட்டும் அடைக்க முடிந்த ஒரு இளம் தலைவராக அண்ணன் உதயநிதி அவர்கள் இருக்கிறார். செங்கல், அது எல்லாருக்கும் தெரியும். எய்ம்ஸ் பிரச்சனை எல்லாரும் பேசிட்டாங்க. அண்ணன் உதயநிதி தூக்குன செங்கலை தாண்டி வேற ஒரு இம்ப்ரெசிவான பேச்சு இன்னைக்கு வரைக்கும் வரல. மேடையில் ஒருமையாக நாம் பேசக்கூடாது. இந்த முகமே நமக்கு ஒரு கடுப்பு தான் அப்படின்னாலும் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான். உதயனன்ட்ட பேட்டி கேட்கிறப்ப உங்க அப்பா விட்டு சொத்தை கேட்கலன்னு அடுத்த நாள் நீங்க மரியாதை எல்லாம் பேசிங்களா? மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அப்பன் வீட்டு காசை நான் கேட்கவில்லை, அவ்வளவுதான். இது ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிக்சர் பெரியாரோடது. கையெல்லாம் தளர்ந்து வெறும் எலும்புல தோல் போத்தி இருக்கு. மடங்கின விரல வச்சுட்டு அவர் சொல்றாரு, என் விரல் மடங்குகிற வரை நான் எழுதுவேன், தொண்டை கிழிகின்ற வரை பேசுவேன். எதுக்கு பேசுற அப்படின்னு கேட்டா, இந்த திராவிடர் சமூகத்தை உலகத்தில் உள்ள மற்ற மக்களை போல மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்றுவதற்கு நான் பேசுவேன். இந்து குடும்பத்தில் பிறந்து இந்துக்களால் வளர்க்கப்பட்டால் நான் இந்து. தூக்கி கிறிஸ்தவத்தை கொடுத்து வளர்க்க சொல்லிட்டா நான் கிறிஸ்தவர். முஸ்லிம் வீட்டுல கொடுத்துட்டா நான் முஸ்லிம். நாத்திக குடும்பத்தில் பிறந்தால் எனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிறக்கின்ற போது அனைத்து குழந்தைகளும் நாத்திகர் தான், பகுத்தறிவாளர் தான். என் உயிரினும் மேலான அண்ணன் உதயநிதி அவர்களை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க. நமக்கு அவர் மேல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும்ல. அரசியலில் இப்படி ஒருவர் இருக்க முடியுமான்னு பார்த்து இளையவர்கள் ஆச்சரியப்படுறோம். ஏன் ஆச்சரியப்படுறோம்னா, ஒரு ஜாதிக்குள்ள நீங்க அண்ணன் உதயநிதியை அடைக்க முடியாது. இவர் எங்காலுப்பா அப்படின்னு ஒரு பய கூட கிளைம் பண்ண முடியாது. அவர் எங்க மதத்துக்காரு அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. அவரை ஜாதிக்குள்ளோ மதத்துக்குள்ளோ அடைக்காமல் திராவிடம் என்ற கொள்கைக்குள் மட்டும் அடைக்க முடிந்த ஒரு இளம் தலைவராக அண்ணன் உதயநிதி அவர்கள் இருக்கிறார். இந்த திராவிடர் இயக்கத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்திருக்கும், அந்த பிள்ளை முதல் வயசு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, வீட்டுல இருந்து கேக் தயாரிச்சு அனுப்புவாங்க. அதுவே ஒரு தொழிலா இன்ஸ்டால போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்க அப்படின்னு சொல்லி நீங்க உடைக்கலாம், தட்டலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லி அந்த கேக்கெல்லாம் வச்சு கொண்டாடி முதல் பிறந்த நாளைக்கு அந்த பிள்ளைக்கு நகையவோ தங்கத்தையோ கையில 10,000 ரூபாயோ கொடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கருப்பு சட்டக்காரங்க எல்லாம் சேர்ந்து பிறந்த நாள் நிகழ்ச்சியை பெயர் அறிமுக விழா அப்படின்னு கொண்டாடுவாங்க. பெயர் அறிமுக விழால என்னையா பண்ணுவீங்கன்னு கேட்டா, நம்மள மாதிரி யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு போய் நிக்க வச்சு கொள்கையை பேச விட்டுருவாங்க. பிறந்த நாள் நிகழ்ச்சியில சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, கூட வேலை பார்க்குறவங்க வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க என்னத்த பேசுவீங்க? புள்ள பெத்தது அவங்க 2 பேரு, நம்ம போய் என்னத்த பேச முடியும்? என்ன பேசணும்னு கேட்டா, அதுக்கும் தந்தை பெரியார் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கிறார். எப்படி பேசணும்னா, ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்கின்ற போது அந்த குழந்தை ஒருவேளை மதிவதனி இந்து குடும்பத்தில் பிறந்து இந்துக்களால் வளர்க்கப்பட்டால் நான் இந்து. இந்து குடும்பத்துல அந்த பிள்ளை ரொம்ப வாய் பேசுதுன்னு தூக்கி கிறிஸ்தவத்தை கொடுத்து வளர்க்க சொல்லிட்டா நான் கிறிஸ்தவர். அந்த கிறிஸ்டியனும் ஐயோ நம்ம குடும்பத்துக்கு இது ஒத்து வராதுப்பான்னு முஸ்லிம் வீட்டுல கொடுத்துட்டா நான் முஸ்லிம். இவங்க யாருமே இல்லாம நாத்திக குடும்பத்தில் பிறந்தால் எனக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்ப பிறக்கின்ற போது அனைத்து குழந்தைகளும் நாத்திகர் தான், பகுத்தறிவாளர் தான். இது ஒரு ஃபார்மெட். இப்படியே பேசணும்னு கிடையாது. திருமண மேடைகள், திருமண நிகழ்ச்சியிலலாம் எங்களை பேச கூப்பிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை கரெக்டா இதே 1 மணிக்கு மைக்க கொடுத்துட்டு பிரியாணி பாத்திரத்தை அங்க ஓபன் பண்ணிடுவாங்க. நம்ம ஆட்கள் வாசம் பிடிச்ச உடனே அப்படியே கலைவாரு. கூட்டத்துல ஒரு வெள்ளை சட்டக்காரன் மட்டும் போறாங்கன்னு பார்த்தா இல்ல, கூட்டமே போயிட்டு இருக்கும். நம்ம பேசணும், பேசி நீ அவர்களையும் கவரணும், அதுதான் நமக்கு டாஸ்கே. இதுக்கு இடையில மாப்பிள்ளையும் பொண்ணும் முறைச்சு முறைச்சு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா தான் நம்ம கிட்ட தேதி வாங்கியிருப்பாரு, எதுக்குப்பா கூட்டிட்டு வந்தன்ற மாதிரி பார்ப்பாங்க. திருமண மேடைகள் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல 10 நிமிஷம் கூட நமக்கு திருமண வீட்டுல பேச முடியல. செய்யாருக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல பெரியார் ஒரு திருமணத்தை நடத்தி வச்சு 5 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த பேராசிரியர் சுபவி ஐயா தான் சொல்லுவாரு, பெரியார் 5 மணி நேரம் பேசினாருன்றது எனக்கு வியப்பு இல்லை. ஏன்னா அவர் பேசுவாரு. 5 மணி நேரம் உட்கார்ந்து அவங்க கேட்டிருக்காங்கன்னா இவர் எப்படி பேசியிருப்பாரு? அப்படி திருமண மேடைகளை நாம் பயன்படுத்திக்கணும். படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி, முற்போக்காளர்கள் சிந்தனையாளர்கள் வீட்டுலலாம் இறந்த பிறகு காரியம் 16வது நாள்னு பண்ண மாட்டாங்க. படத்திறப்புன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். அவங்களோட படத்தை திறந்து வைத்து அவர்கள் செய்தது, அவர்களுடைய பெயரில் நாம் செய்ய இருப்பது,
கொள்கையை பேசுவது, இந்த மாதிரி வருஷம் வருஷம் அவங்களுடைய நினைவு நாளுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்துவோம். இதுவும் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, மறைந்தவர் எவ்வளவு செய்திருக்கிறார் தெரியுமா? அவருக்கு 10 ஏக்கர் நிலம் இருந்தது, 6 பவுன் நகை இருந்தது, 100 பவுன் நகை இருந்தது, 4 பெண் குழந்தைகள் இருக்கிறது, 5 ஆண் குழந்தைகள் இருக்குன்னு அவருடைய பெருமையை பேசுவதற்காக மட்டும் இல்லாமல், அந்த இடத்துலயும் போயிட்டு செத்து போனவர் செத்து போயிட்டாரியா, அப்படியே மேல போய் மேல் லோகத்துல பறக்கல, ஆன்மா ஆத்மான்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அங்கேயும் கொள்கை பிரச்சாரம் செய்வதற்கு திராவிடர் இயக்கம் அந்த மேடையை பயன்படுத்தியது. பிறந்த நாள் நிகழ்ச்சி தொடங்கி, திருமணம் தொடங்கி, செத்துப்போன துக்க வீடு வரை கொள்கையை பேசிய ஒரே இயக்கம் உலக வரலாற்றில் திராவிடர் இயக்கம் மட்டும்தான். இப்போ ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு நம்ம போறோம், அந்த காலேஜை பத்தி ஃபர்ஸ்டே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த காலேஜ்ல நீங்க போய் உட்கார்ந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பிரின்சிபல் பேசுறப்ப எந்த விஷயத்துக்கு கை தட்டுறாங்கன்னு பார்க்கணும். சில பிள்ளைங்க எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, பிரின்சிபல் பேசுறப்ப முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க, நீ பேசு. அடுத்து நமக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் பேசுவாங்க, அந்த அம்மா என்னென்னமோ டேர்ம்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க, இதுங்க அந்த இப்படியே பார்க்குங்க, நமக்கு ஒன்றும் புரியாது. மூணாவதான் நம்ம போனோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்களோ பெண்களோ சேர்ந்து இருக்கக்கூடிய கல்லூரியா இருக்கலாம், தனியா இருக்கக்கூடிய கல்லூரியா இருக்கலாம். பெண்கள் கல்லூரியில தனியா பேச போனீங்கன்னா ஜாலியா தான் இருக்கும். நீங்க போயிட்டு அந்த பிள்ளைங்க கிட்ட அதுங்களோட ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு டக்குன்னு பேசிட்டு ஏதாவது 2 ஹீரோ பேரை சொன்னீங்கன்னா அவங்க கூட கனெக்ட் ஆயிடும். அதுக்கு பிறகு நம்ம வழி கொண்டு வந்துடலாம். ஆண்கள் கல்லூரிக்கு போன உடனே நீங்க போன உடனே பெண்களை பற்றி பேசிட்டீங்கன்னா இவங்களையும் நம்ம வழிக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய கல்லூரிக்கு போறீங்க, அங்க போயிட்டு நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, 2 பேரும் அமர்ந்து இருக்கிற போது அமைதியான ஒரு பாங்கு இருக்கும். இல்ல சில காலேஜ்ல பசங்களும் பிள்ளைங்களும் கிண்டல் பண்ணிட்டுலாம் உட்கார்ந்துருப்பாங்க, அது எல்லாமே ஆரோக்கியமானதுதான். இப்ப நீங்க போகிறப்பவே இந்த கல்லூரியில் எப்படி ஆண்களும் பெண்களும் ஒற்றுமையாக பல எண்ணங்கள் இருந்தாலும் அமைதியாக அழகாக அமர்ந்திருக்கிறீர்களோ, அதே போல் இந்த சமூகமும் பாலின சமத்துவம் அடையணும்னு பெரியார் சொன்னாரு. வேற எதுவும் இல்லைங்க அப்படின்னீங்கன்னா அவங்க கூட நீங்க கனெக்ட் ஆயிடலாம். இப்ப எதுக்கு இந்த கனெக்டிவிட்டி முக்கியம்னு கேட்டா, பேச்சாளர்னா நம்ம யாரும் வானத்துல இருந்து குதிச்சவங்க கிடையாது. ஸ்டேஜுக்கு போனோடனே நம்ம வந்து பந்தா பண்ணிக்கிட்டு மிடுக்கா உட்காந்துக்கிட்டு அப்பெல்லாம் உட்கார்ந்தீங்கன்னா பேசுறதை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க மக்களோடு ஒருத்தரா இருந்தீங்கன்னா தான் நீங்க பேசுறதை கேட்பாங்க. நம்ம வீட்டு பிள்ளைப்பா அப்படின்னு வரணும் ஃபீல். இந்த பிள்ளை பேசுறதெல்லாம் நம்ம பேச முடியாதா இருக்கே அப்படின்ற ஃபீல் வரணும். இந்த தம்பி பேசுறது நம்ம பேசணும்ன்றது மாதிரி இருக்கே அப்படின்ற கனெக்டிவிட்டி வரணும். நாங்கள் மாநாடுகளில் மட்டும்தான் பேசுவோம் அப்படின்ற நோக்கத்தோடோ ஏர் கூலர் 2 வச்சு போடியம் மைக் கொடுக்குற மேடையில தான் பேசுவோன்னு திமுகவுடைய பேச்சாளர்கள் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அதனால எந்த மேடையாக இருந்தாலும் பயன்படுத்த தெரியணும். நான் அதை எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். மாதவரத்தில் நடந்த கூட்டம், ஃபுல் கூட்டம், முன்னாடி ஒரு 50 அக்காங்க சேருக்கு சண்டை போட்டு நின்றுட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு 300 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 300 பேருக்கும் நமக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும்ல ஸ்டேஜ்ல, அங்க ஒரு 20 பேர் ரொம்ப தாராளமாக சேருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சேர் அங்க குறைவா இருந்ததுனால அவ்வளவு பேர் வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப நான் ஆரம்பிக்கணும், எனக்கு முன்னாடி என்னென்னமோ பேசி பார்த்தாரு ஒருத்தர். அவங்க பாட்டு அவங்க வந்த வேலை பேசிக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த அக்கா அண்ணன் தம்பி எல்லாம். இப்ப நான் எப்படி ஆரம்பிச்சேன்னா, இயக்கம் எதை சாதித்திருக்கிறது என்று சொன்னால், ஆண்கள் எல்லாம் சேர் போட்டு உட்கார்ந்துருக்க, எனக்கு சேர் கொடுக்க மாட்டியான்னு உரிமைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை இந்த இயக்கம் சாதித்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே வேற ஆப்ஷன் இல்லை அந்த அக்காங்களுக்கு. ஐயோ நம்மளை கவனிச்சுட்டாங்களேன்னு சண்டை போடாம உட்காந்து கூட்டத்தை கேட்டாங்க. இப்போ ஆடியன்ஸோட சைக்காலஜி உங்களுக்கு புரியலைன்னு சொன்னா, நீங்க எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தாலும் 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ பேசி முடிக்க முடியாது. மற்ற கட்சியில மற்ற இடத்துல போய் நம்ம பேசிடலாம். நம்மளோட திராவிடர் இயக்க மேடைகள் இருக்குல்ல, அதுல பேசுறது கஷ்டம். பேசுறவங்க மட்டும் சிந்தனையாளர் இல்ல, கேட்கறவங்கலாம் சிந்தனையாளர். கையே தட்ட மாட்டாங்க, முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம சரியா பேசுறோமா, தலையாட்டுது அனுபவமா, ஆமாக்கா ஆமாக்கா. அப்ப அது நமக்கு என்னன்னா, பேச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய வியாதி என்னன்னா, கைத்தட்டு வரலன்னா பேச முடியாது. எனக்கு அந்த வியாதி இல்ல, தட்ட வேண்டாம். என்னன்னா அந்த ஓசை வந்து நம்மளை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும், சரியா பேசிட்டோம் அப்படின்ட்டு. இன்னொன்னு என்னன்னா, நம்மளை கவனிக்கிறாங்கன்ற ஒண்ணு. இன்னொன்னு அது ஒரு போதைப்பா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, கைத்தட்டல் இல்லாத இடத்திலும் பேச பழகினாதான் கைத்தட்டு வரப்பையும் பேச முடியும். அதுக்கு நம்ம பயிற்சி இருக்கணும். அதுக்கு என்னன்னா, எல்லா மேடைகளையும் முதல் மேடை மாதிரி நம்ம பார்க்கணும். நீண்ட காலம் பேச்சாளர்களா இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் தரவுகளோடு பேசணும். ஏன் இன்னைக்கு வரைக்கும் திமுகல எத்தனை பேச்சாளர்கள் இருக்காங்க, ஆனா பேச்சாளர்னா டக்குன்னு நமக்கு யார் ஞாபகம் வருவா? ராசா அண்ணா, அடுத்து திருச்சி சிவாண்ணா, டக்குன்னு ஞாபகம் வரப்ப
ராசானா ஞாபகம் வராங்கப்பா. ஏன்? ஒரு பேச்சுல டேட்டான்றது 1928 இத்தனை, 79 இத்தனை மட்டும் டேட்டா கிடையாது. நம்ம என்ன சாதிச்சிருக்கோம்னு சொல்றதும் தரவுகள் தான். அந்த தரவுகளோடு பேசணும். அதை விட முக்கியம் உண்மை செய்திகளை பேசணும். இந்த உண்மை செய்திகள்ன்றப்ப நான் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்றேன், பிரச்சனை கிடையாது. ஒரு கூட்டத்தில் நான் பேசுறப்ப 1 மணி நேர உரையில் ஒரு வருடத்தை தப்பா சொல்லிட்டேன், உண்மையா தப்பா சொல்லிட்டேன். இவனுங்க எடுத்து ட்ரால் பண்ணி இங்க பாத்தீங்களா இந்த பிள்ளை எப்படி பேசிருச்சுன்னு இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம், தம்பிகளுக்கு சங்கிகளுக்கு எல்லாம். ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு, எனக்கு குற்ற உணர்வு அதிகமாயிடுச்சு. ஐயோ எப்படி தப்பா சொன்னோன்ட்டு. அதுக்கு பிறகு நானே என்ன எப்படி தெரியுமா சமாதானப்படுத்தினேன், இன்னைக்கு எப்படி தெரியுமா அதெல்லாம் மீறி நம்ம நிக்கிறோம். நீ பேசுறது பொய், நான் சொன்னது தவறுதலான செய்தி, நான் திட்டமிட்டு சொன்னா அது பொய், என்னை அறியாமல் மாற்றி சொன்னால் அது தவறு. அந்த தவறை திருத்திக் கொள்ள தயாராக இருப்பவர்கள் தான் பேச்சாளர்களாக நிற்க முடியும். அதெல்லாம் கிடையாதுங்க, நான் சரியாதாங்க பேசுவேன், நான் அப்படிதாங்க, அப்படிலாம் இருக்க முடியாது. யூ ஹாவ் டு பி ஃபிளெக்சிபிள். திட்டமிட்டு பொய்யை பேசுவது திமுக மேடையில் நம்முடைய வேலை கிடையாது. குறிப்புகள் இருக்கணும். குறிப்புகள் எப்படின்னா, இன்னைக்கு பேச போறீங்கப்பா, சாயங்காலம் காலையில உட்கார்ந்து கடன் 4 யூடியூப் வீடியோ எடுத்து போட்டு எழுதிட்டு அப்பதான் நமக்கு புத்தக ஞாபகம் எழுதிட்டு போறது ஒரு வகை. அது சரியானது, அதுல தப்பு கிடையாது. ஆனா குறிப்புன்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, எப்பெல்லாம் வாசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் குறிப்பெடுக்கணும், எப்பெல்லாம் கேட்கறீங்களோ அப்பெல்லாம் குறிப்பெடுக்கணும், எப்பெல்லாம் உங்களால ஒரு நிகழ்ச்சியை கவனிக்க முடியுதோ அப்பெல்லாம் குறிப்பெடுக்கணும். அந்த குறிப்புகளை எடுத்து வைப்பது எப்ப பயன்படும் கேட்டா, ஏதாவது ஒரு நாள் சாயங்காலம் கூட்டம் இருக்கும், காலையில காய்ச்சல் வந்துடும், ஆனா போய் தான் ஆகணும், ப்ரிப்பேர் பண்ண எழுந்து உட்கார முடியாது. அப்போ உங்களுக்கு அந்த குறிப்புகள் பயன் தரும். அதனால் குறிப்புகளை தயவு செய்து கைப்பட எழுதுங்க. போன் இருக்குல்ல, போன்ல நாங்க நோட்ஸ்ல போட்டு வச்சிருக்கோம்னா அன்னைக்குன்னு பார்த்து போன் கீழே விழுந்தா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால கைப்பட குறிப்புகளை எழுதி பழகுங்கள். எதிரிகள் பேசக்கூடியதை பார்த்து பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எதிர் மேடைக்கும் எதிரிகள் மேடைக்கும் என்ன வித்தியாசம்னா, எதிர் மேடைனா இன்னைக்கு திமுக கூட்டம் போட்டுட்டு வந்த உடனே அதே இடத்தில் அதிமுக கூட்டம் போட்டு நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னா அது எதிர்மேடை. எதிரிகள் மேடைனா அது டிஃபால்ட். சங்கப்பரிவார் கூட்டம், இந்துத்துவா, RSS, பிஜேபி கூட்டம், அப்புறம் இவங்களெல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். சிஎம் சொன்ன மாதிரி பெயர் சொல்ல விரும்பாதவர்கள் அவங்கெல்லாம், அதுகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த 5 விஷயம் முக்கியமா நான் பாக்குறேன். இதை விட வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். கவனிக்கணும். அந்த ஆள் என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருப்பாருன்னு தெரியும் நமக்கு, ஆனா அந்த லூசுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல தானே நம்ம இருக்கோம். ஒண்ணு மேடையில ஏறி நீ அவன் பாசிசம்னா நீ பாயாசமான்னு கேட்டா அது வளருதுன்னு தெரியுது, நம்ம அதுக்காக கேட்காம இருக்க முடியுமா? கேட்டாதானே பதில் சொல்ல முடியும். இப்ப என்ன நடக்குது நம்மளை சுத்தின்னு கவனிக்கணும். 2வது சேகரித்தல். அப்பப்ப ஒண்ணு நடக்கும். திடீர்னு அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு, லண்டன் போயிருப்பாரு. அவர் லண்டன் போயிட்டு அங்க ஜாலியா இருக்கிற சமயத்துல இங்க அந்த பிரச்சனை வந்திருக்கும். நம்ம அப்ப அவரை போட்டு அடிக்கணும்ல, அப்ப அந்த விஷயம் நமக்கு ஆல்ரெடி சேகரிச்சு வச்சிருக்கணும். 3வது பயன்படுத்துதல். அன்னைக்கு இதை சொன்ன ஆள் தானே நீ அப்படின்னு சமூக வலைதளத்துல உட்கார்ந்து கேள்வி கேட்கணும். விவாதத்துல போய் உட்காடுறீங்கன்னா, உங்க ஐயா மோடி குஜராத் முதலமைச்சரா இருந்தப்ப ஜிஎஸ்டி வரி எதிர்த்தாருப்பா, நீட்டை எதிர்த்தாருப்பா, இப்ப எதுக்கு ஆதரிக்கிறாருன்னு கேட்கணும்னா அதை நம்ம அந்தந்த இடத்துல பயன்படுத்தணும். அடுத்து நாகரிக முறையில இருக்கணும். இது ரொம்ப அடிப்படை. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறப்ப 2-3 விஷயத்த ஜாலியா சொல்றதுனால ஒருமையா சொல்லிட்டேன். மேடையில் ஒருமையாக நாம் பேசக்கூடாது. அவங்கள நமக்கு பிடிக்கவே இல்லை, இந்த முகமே நமக்கு ஒரு கடுப்பு தான் அப்படின்னாலும் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் அப்படின்றதுல நம்ம தெளிவா இருக்கணும். அதுக்கு உதாரணம் எங்க தேடுறது? உதயன்ட்ட பேட்டி கேட்கிறப்ப உங்க அப்பா விட்டு சொத்தை கேட்கலன்ட்டார் அண்ணன். அடுத்த நாள் எங்க நீங்க மரியாதை எல்லாம் பேசிட்டீங்களா? மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அப்பன் வீட்டு காசை நான் கேட்கவில்லை, அவ்வளவுதான். அது நமக்கு அவ்வளவுதான் மாத்திக்கணும். மரியாதைக்குரியது. தன்வயப்படுத்தல் ஒரு பேச்சாளருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய குவாலிஃபிகேஷனா அதை தான் நான் பாக்குறேன். நீங்க உங்களை விட்டு ஆடியன்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணவே விடக்கூடாது. தன்வயப்படுத்தி அந்த அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ 10 நிமிஷமோ அவங்கள நீங்க தான் தன்வயப்படுத்தி வச்சிருக்கணும். பட்டுக்கோட்டை அழகிரி ஐயா 1938 ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 11 வரைக்கும் திருச்சியிலிருந்து இந்தி எதிர்ப்பு படை கிளம்புது. தந்தை பெரியாருடைய தலைமையில் திராவிடர் கழகத்தின் சார்பாக, அன்னைக்கு அது திராவிடர் கழகம் கிடையாது, சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி சேர்ந்திருக்கு. பெரியார் அதை முன்னெடுக்கிறார். முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம். பிரச்சாரத்துக்கு வராங்க. மொத்தம் அந்த இந்திய எதிர்ப்பு படையில இருந்தவங்க 100 பேர். அந்த 100 பேர்ல 99 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பெண். அவங்க யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அவர் போறப்ப ஒரு ஊர்ல ஃபுல்லா செருப்பு பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரியும், அது அவங்களுடைய பழக்கமே செருப்பு தான். என்ன தெரியுமா சொல்றாரு? கூட வந்தவங்களாம் வாங்க நான் திரும்பி போயிடலான்றாங்க. ஐயா சொல்லிட்டாரு நம்ம போய் பேசிடுவோன்ட்டு உள்ள போன உடனே, சிறப்பா தோரணம் கட்டி இருக்கீங்க, இந்த செருப்பை தோரணமாக கட்டினவங்க இங்க கையில கொடுத்துருந்தீங்கன்னா காலில் போட்டுட்டு இன்னும் பல மைல் தூரம் இந்தியை எதிர்க்க பயணித்திருப்போம்
அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இந்த செருப்பு தோரணத்தை கட்டியவரும் ஒரு நாள் செத்து போவேன், பேசுகிற நானும் செத்து போவேன், உனக்கும் சமாதி இருக்கும் எனக்கும் சமாதி இருக்கும். என் சமாதியை பார்த்து அடுத்த தலைமுறை சொல்லும், எங்கள் மான வாழ்வுக்காக உயிரை கொடுத்த தொண்டர்கள் என்று. உன்னோட சமாதியில உன் தலைமுறை கூட வராது, காக்கையும் கழுகும் எச்சமிட்டுட்டு போகும் அப்படின்னு சொன்னதுதான் ஈர்ப்பு, தன்வயப்படுத்தல். அதுக்கு அடுத்து பெரியார். இது ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிக்சர் பெரியாரோடது. கையெல்லாம் தளர்ந்து ஒண்ணுமே இல்லை, அந்த கையில வெறும் எலும்புல தோல் போத்தி இருக்கு, ஃபுல்லா விரல் எல்லாம் மடங்குது. மடங்கின விரலை வச்சுட்டு அவர் சொல்றாரு, என் விரல் மடங்குகிற வரை நான் எழுதுவேன், தொண்டை கிழிகின்ற வரை பேசுவேன். எதுக்கு பேசுற அப்படின்னு கேட்டா, இந்த திராவிடர் சமூகத்தை உலகத்தில் உள்ள மற்ற மக்களை போல மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்றுவதற்கு நான் பேசுவேன் அப்படின்றார் ஐயா. சொல்றார், நான் பேசுறது இங்க இருக்க பல ஆண்களுக்கு பிடிக்காது, பெண்களுக்கே கடுப்பா இருக்கும், ஆனா பேசிதான் ஆகணும். வியாதி அவ்வளவு கொடுமையானது, கடினமானது. தழையடித்து மந்திரம் போட்டு பூச்சு பூசி பத்து போட்டு தடவி விட்டு போற வியாதி இல்லை இது. கூர்மையான ஆயுதத்தை வச்சு ஆழமா கிழிச்சு காரம் எரிச்சல் போட்டு அடித்து அதட்டி போக்க வேண்டிய நோய் இது. நான் ஆடம்பரமாக பேசக்கூடியவன் அல்ல, எனக்கு வேலை நடந்தாந்தா சரி அப்படின்றார். எங்க பேசியிருப்பாரு? சம்பத் சுலோச்சனா அவர்களுடைய திருமண மேடையில உட்கார்ந்துகிட்டு ஐயா பேசுற பேச்சு அது. கல்யாண வீட்டுல அவன் போய் பேச முடியுமா? அவர் பேசினார். பேசியதால் தான் மக்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. அண்ணாவை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, இங்க நிறைய பேர் மாநில சுயாட்சிக்காக அண்ணாவை படிச்சிங்க. அதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். அண்ணா எழுதுறாரு, இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், தம்பிகளுக்குன்னு எழுதல, வாலிபர்கள்னு எழுதல, வீரர்கள் தேவைன்னு அண்ணா எழுதினார். நம்மளாம் யாரு? போர்படை தளபதிகளை போல வீரர்களா இருக்கணும். நீங்களாம் சோல்ஜர்ஸ், வீரர்கள் தேவைன்னு எழுதிட்டு சொன்னாரு, ஆரியத்திடம் அடிபணியாத வீரர்கள் தேவை அப்படின்னு சொன்னாரு. நாம் எல்லாரும் என்னை சேர்த்து சொல்லுகிறேன், ஒருபோதும் ஆரியத்திடம் அடிபணியாமல் இருக்கணும். செத்து போவோம், எல்லாரும் செத்து போவோம். சாகின்ற நொடி இவங்க திராவிட இயக்கத்தில் இருந்து மறைந்தார்கள்ன்ற உணர்வோடு செத்து போகணும். நகைச்சுவா பேசுறதுனா ரெஃபரன்ஸ் வேணும்ல. எங்க ரெஃபரன்ஸுக்கு போறதுனா கலைஞர்கிட்ட போங்க. சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு எதிர்கட்சியும் உட்கார்ந்துருப்பாங்க, நம்மளும் உட்கார்ந்துருப்போம். திமுகவோட 100 நாட்கள் சாதனைய அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம் பேசுறாரு. பேச ஆரம்பிச்சு 100 நாட்களில் இமாலய சாதனைன உடனே எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய செங்கோட்டையன், அவர் எப்பவுமே அப்படிதான், இப்பயும் கூட பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஏதோ சலம்பல கொடுத்த உடனே கலைஞர் என்ன பண்ணிருக்காருன்னா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினுடைய சாதனையை பேசினால் செங்கோட்டைக்கு எதற்கு இவ்வளவு கோபம் வருகிறது அப்படின்னு இருக்காரு. எதிர்த்தரப்புனால பேச முடியுமா? இப்ப நகைச்சுவை என்பது சிரிக்க வச்சு சும்மா ராவா ட்ரையா ஃபிளாட்டா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு பேர் நகைச்சுவை இல்லை. அதில் ஆழமான சிந்தனையும் சேர்த்திருப்பதுதான் உண்மையான நகைச்சுவை கலந்த பேச்சு. அதை பேசியவர் கலைஞர். சிஎம் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சட்டமன்றத்தில் அவர் பேசுறதை கேட்டிருப்போம், மேடையில பேசுறதை கேட்டிருப்போம். தயாரிப்புகளோடு வந்து பேசக்கூடியவர். இப்படி தயாரிப்புகளோடு வந்து பேசக்கூடியவர் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சுதான் ஆரம்பிப்பாரு. உள்ள அவருடைய தயாரிப்புகள் இருக்கலாம், மேடைக்கு வந்த உடனே தீகா மேடை எங்களோட பெரியார் திடலுக்கு வராருன்னா, போன டிசம்பர் 24 எங்களுடைய தலைவர் ஆசிரியர் அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தார். என்னன்னா பெரியாரோட கைத்தடி. இதை வாங்கின உடனே அவர் சர்ப்ரைஸ் ஆயிருப்பாரு. அவர் சஸ்பென்ஸா வச்சுதான் கொடுத்தாங்க. வாங்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் இருக்காங்க, திமுக காரவங்க இருக்காங்க, திக காரவங்க இருக்காங்க, எல்லா ஆடியன்ஸுக்கும் சேர்த்து ஒரு பதில் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் முதல்வர், அவர் அங்க வந்துட்டு எங்களோடு உறவு கொண்டாடிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா அவர் புரோட்டோகால் படி சிஎம். ஒரே வார்த்தை சொன்னார், இது போதும் எனக்கு, இதை விட வேறு என்ன எனக்கு கிடைத்து விட போகிறது, அவ்வளவுதான் பதில். அதுதான் ஒரு பேச்சாளருடைய இலக்கணம். ஒரே நிமிஷத்துல நீங்க விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இதே கலைஞர் அரங்கத்தில் நம்முடைய துணை முதல்வருடைய பாசறை 2.0 ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆளுநர் வந்து தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, தமிழகம் தான் சொல்லுவேன்ட்டாரு. சிஎம் ரியாக்டே பண்ணல. அதுக்கு எல்லா தரப்புல இருந்து கேள்வி கேட்டாங்க, சிஎம் ரியாக்ட் பண்ணல. அவருக்கு எங்க ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும். மேடைக்கு வந்த உடனே சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல, வரவேணான்னு எல்லாரும் சொன்னாங்க, மருத்துவர்கள் சொன்னாங்க, ஆனா நான் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்னு கேட்டா, தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு உடல்நிலை காரணம் சரியில்லை என்று சொல்லி வராமல் இருக்காமல் செத்து போனாலும் பரவாயில்ல, தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டிட்டு சாவேன்னு சொன்னேன், அண்ணா வழியில் வந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாரு, இங்க யாரோ ஒருத்தன் வந்துகிட்டு தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றானா அப்படின்னு சொன்ன உடனே
ஆடியன்ஸ் கிட்ட இருந்த அந்த இது இருக்குல்ல, எழுந்து நின்று இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கைத்தட்டினாங்க. இப்ப அதுதான் தன்வயப்படுத்தல், அதுதான் ஈர்ப்பு. அடுத்து நம்மால் சொல்லவே வேண்டாம், அவர் போய் நின்னார்னாலே அது ஈர்ப்பா தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த எளிமை தேவை. செங்கல், அது எல்லாருக்கும் தெரியும். எய்ம்ஸ் பிரச்சனை எல்லாரும் பேசிட்டாங்க. அதுல ஒண்ணு மட்டும் கவனிங்க, எய்ம்ஸ் பிரச்சனையை பற்றி எல்லாரும் பேசினாங்க, இனியும் பேச போறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அண்ணன் உதயநிதி தூக்குன செங்கலை தாண்டி வேற ஒரு இம்ப்ரெசிவான பேச்சு இன்னைக்கு வரைக்கும் வரல. அப்ப பேச்சாளருடைய பேச்சு என்பது அந்த டாப் நாட்ச்ல இருக்கணும். அதை தாண்டி ஒரு பெஸ்ட் ஸ்பீச் கிடையாதுன்ற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட பேச்சாளர்களாக உருவாகுங்கள். ஒன்றே ஒன்றுதான், நாம் பேச்சாளர்கள் என்பதற்கு முன்னால் கொள்கையாளர்கள். கொள்கை இருப்பதால் பேசுகிறோம், பேசுவதால் கொள்கையோடு இல்லை. எனவே எல்லா நேரத்திலும் வந்திருக்கக்கூடிய 250 பேரா எவ்வளோ பேர் எனக்கு கணக்கு தெரியல, எத்தனை பேராக இருந்தாலும் சரி, நம்மனால திமுகக்கு 10 பேர் இருக்காங்கன்னா அது 11 மாறணுமே தவிர 9 குறைக்கக்கூடிய வேலையை ஒருபோதும் செய்யாத பேச்சாளர்களாக உருவாகுங்கள். நன்றி, வணக்கம். என் உயிரினும் மேலான